வணக்கம். நான் ரெக்ஸ்லின் அட்வொகேட் பேசுகிறேன். இன்றைக்கி உங்ககிட்ட நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, முஸ்லீம் விமன்ஸுக்கான டிவோர்ஸை பற்றி தான் பேச போகிறேன். அதாவது ஒரு ஃபேமிலியில் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒருவர் வந்து அன்போடு பழகுவது, புரிந்து கொள்வது, சந்தோஷமாக வாழ்கிறது, இந்த மாதிரி தான். இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு இல்லை அப்படிங்கும்போது அது நியாயமான காரணங்கள் அப்படி இருந்ததுன்னா அவங்க டிவோர்ஸ்க்கு போகலாம். நான் இன்னைக்கு பேச போகிறது முஸ்லீம் விமன்ஸ் மட்டுமே, பெண்கள் மட்டுமே நான் சொல்ல போகிற கிரவுண்ட்ஸின் அடிப்படையில் டிவோர்ஸ் பெற முடியும். டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட், இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இங்கே என்னென்ன மாதிரி கிரவுண்ட்ஸ் சொல்கிறாங்க, நியாயமான காரணங்கள் என்னென்ன சொல்கிறாங்க, அந்த முஸ்லீம் பெண்கள் டிவோர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு முஸ்லீம் கணவர் அவர் எங்கே இருக்காருன்ட்டே தெரியாமல் ஒரு 4 இயர்ஸாக அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் எங்கே இருக்காருன்ட்டே தெரியல. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அந்த முஸ்லீம் பெண் நீதிமன்றத்தை நாடி டிவோர்ஸ் கேட்க வரலாம். அதுக்கு அடுத்தது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் முஸ்லீம் ஹஸ்பண்ட் அவங்கள பராமரிக்க தவறிடுறாரு. மெயின்டெனன்ஸு நல்ல அவங்கள பராமரிக்கிறது, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத செய்யாமல் அவங்களுக்கு அப்படியே விட்டுறாரு, நெக்லெக்ட் பண்ணி விட்டுறாரு. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்லேயும் இந்த முஸ்லீம் உமன் நீதிமன்றத்தை நாடி அவங்களுக்கான டிவோர்ஸ் கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அம்மா அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போய் இருந்துக்கிட்டு என்னை பார்த்துக்காம இருக்கிறாங்க. இந்த பெண் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போய் இருந்துக்கிறது. அப்படி அம்மா அப்பா வீட்டில் போய் இருந்தால் இவர் எப்படி அந்த பொண்ணை பராமரிக்க முடியும்? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து 2 வருடமாக முஸ்லீம் கணவர் இவங்களை பராமரிக்க தவறிட்டார் அப்படின்னா அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் என்ன அப்படின்னா, இப்போ முஸ்லீம் கணவர் ஒரு பிரச்சனையில் ஒரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஒரு 7 இயர்ஸாக கண்டினியூவாக ஜெயிலில் இருக்காரு. 7 இயர்ஸ் அண்ட் எபோவ் அதற்கு மேலேயும் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரிலேஷன்ஷிப்பு நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயும் டிவோர்ஸ்க்கு கோர்ட்டு நாடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில ஹஸ்பண்ட்ஸ் இப்படி இருப்பாங்க, 3 இயர்ஸ்க்கு மேலே அவங்களோட கடமைகளை குடும்பத்தில் திருமணமான ஒரு ஃபேமிலியில் அவங்களோட கடமைகளை சரிவர செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்னா அப்போவும் நான் நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் அவங்க நியாயமான காரணங்கள் இருக்கணும். அவரால் அந்த 3 வருஷம் கடமையை சரிவர செய்ய முடியாத ரீசன் என்ன அப்படிங்கிறது மாதிரி இருக்கணும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட், அதாவது ஆண்மை குறைவு. அவர் அட் த டைம் ஆஃப் மேரேஜ் நடக்கிற சமயத்தில் அவர் ஆண்மை குறைவு கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடலாம் இந்த பெண்மணி. அதே சமயத்தில் அவர் தான் ப்ரூவ் பண்ணணும், நான் சரியாயிட்டேன் அப்படிங்கிறத அவர் தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். அடுத்தது மென்டல் இல்னஸ் அண்டு வெனரல் டிசீஸ். இப்போ அவருக்கு 2 வருஷமாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது, இல்லை வெனரல் டிசீஸ் பால்வினை நோய் தொற்றி பரவக்கூடிய ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அதுக்காகவும் நீதிமன்றத்தை நாடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சில குடும்பத்தில் 15 வயதுக்கு உள்ளேயே இருக்கிற சின்ன பெண் குழந்தைகளை அவங்க பேரண்ட் அப்பாவோ இல்லை கார்டியனோ மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ அந்த பொண்ணு 15 வயசுலேருந்து 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மேரேஜ் செல்லாததாக ப்ரூவ் பண்ணணும், செல்லாததாக சொல்லணும் அப்படின்னா நீதிமன்றத்தை நாடலாம். நெக்ஸ்ட்டு குரூவாலிட்டி, அதாவது முஸ்லிம்ஸ் கணவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறது. எப்படின்னா ரெகுலராக அடிக்கிறது. இப்போ அடிக்கிறது அதை தாண்டி இவங்க கன்சீவாக இருந்தாங்கன்னா கருக்கலைப்பு செய்கிறதுக்கு தூண்டுறது, இதெல்லாம் ஒரு குரூவாலிட்டியில் தான் வரும். அது மட்டும் கிடையாது, இவங்க மோசமான பெண்கள்கிட்ட சகவாசம் வச்சு அப்படியே போகிறது, இதுவும் ஒரு குரூவாலிட்டி தான், கொடுமை தான். அப்புறம் அப்படி இல்லாட்டி அவங்களோட மனைவியை ஒழுக்கக்கேடான செயல்களை செய்ய சொல்லி தூண்டுறது, இதுவுமே ஒரு கொடுமை தான். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ
மனைவிக்கு சேர வேண்டிய சொத்துக்களை வந்து கிடைக்காம அதில் இருக்கிற உரிமைகள் வந்து அவங்களுக்கு கிடைக்க விடாம பண்றது, அந்த சொத்தை அழிக்கிறது, இந்த மாதிரி செய்யறதும் ஒரு கொடுமை தான். மனைவி வந்து அவங்களோட மதத்துல வந்து அவங்க பின்பற்ற விதத்தை வந்து இவங்க தடுத்துட்டு இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இனி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது, இதுவும் ஒரு கொடுமை தான். நெக்ஸ்ட் குரான்ல இருக்கிற ரூல்ஸுக்கு மாறா இவங்க வந்து அடுத்த கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணத்துல வந்து ஈக்குவாலிட்டி இல்லாம அவங்க மனைவிகளுக்கு ஈக்குவாலிட்டி இல்லாம அதாவது சரியான முறையில பராமரிப்பு கொடுக்காம செய்யறது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க, இப்போ இவர் வந்து அடுத்த ஒய்ஃப் வந்து பர்மிஷன் இல்லாமலே பண்றாரு, இப்போ வந்து ஈக்குவலா அவங்க மெயின்டைன் பண்ணாம இருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவிக்கிறதுக்கு அவங்க நீதிமன்றத்தை நாடலாம். இப்போ நான் மேலே சொன்ன நியாயமான காரணங்களுக்கு, இந்த மாதிரி நியாயமான காரணங்களுக்கு நீதிமன்றத்தை நாடி அவங்களுக்கான டிவோர்ஸை கேட்கலாம், முஸ்லீம் பெண்கள் மற்றும்